ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்டியான கோபி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம், வாங்க செய்யலாம். முதல்ல காலிஃப்ளவரை எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ கட் பண்ண காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன புழுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ண இந்த காலிஃப்ளவரை சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு கட் பண்ண காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கூட நம்ம சிக்கன் 65 மசாலா சேர்க்க போகிறோம். அதிலையே பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் இருக்கும், சால்ட்டும் இருக்கும். அதனால் பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கூட சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. இது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சுடு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இந்த மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோங்க. அதனால் காலிஃப்ளவரை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப தான் அந்த மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரில் போய் சேரும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். நான் 1/2 அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு திருப்பி விட்டுக்குங்க. நான் முதல்ல கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மற்ற காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். நான் முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கரெக்டாக இருக்குன்னா அப்படியே பொரித்து எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது, நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் பொரித்த எண்ணெயே யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வடித்து வச்ச சோறு இது கூட சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். பாசுமதி ரைஸ் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஆர்டினரி ரைஸே இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் ஆர்டினரி ரைஸ் தாங்க சேர்க்குறேன். ரைஸ் சேர்த்த பிறகு இப்போ நம்ம இதில் மற்றது என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க. சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பொரித்து வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் சேர்த்துக்குங்க. நான் காலிஃப்ளவரில் ஒரு 1/4 அளவுக்கு சேர்த்துருக்கேன். மீதி எல்லாம் சாதாரணமாகவே நம்ம சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நல்லாயிருக்கும், பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.